ஹாய் காய். ஸோ வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டியூக் 200 வந்து பேட்ரி இறங்கிடுச்சு. ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகாம ஆயிடுச்சு. நான் தள்ளலாம் ஸ்டார்ட் ஆகும் வண்டி. ஸோ தள்ளுற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, இதை தாங்குற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ அதனால் தள்ளி பார்த்து ஸ்டார்ட் ஆகிறது இல்லை. ஸோ இது என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம ஸ்போர்ட்லேருந்து பேட்ரி கழட்டாமல் ஸோ இதுக்கு அப்படியே வந்து 2 வயர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க, உங்கள்கிட்டையும் இந்த மாதிரி வண்டி தள்ள முடியல, இந்த மாதிரிலாம் இருக்கும் போக்கில் ஸோ இந்த மாதிரி வேறு நமக்கு வண்டி இருந்துச்சுன்னா அந்த வண்டியிலேருந்து 2 வயர் எடுத்து இதில் கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிரும். நான் ரொம்ப நேரம் தள்ளி பார்த்தேன், வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால் இந்த ஒரு பிளானில் இறங்கிட்டேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வண்டி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம், ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒன்றால் வண்டி ஆஃப் ஆகி போகுது. நம்ம வந்து இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த வண்டியிலே வந்து இந்த வயரெல்லாம் கழட்டி சைடு டோரெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வண்டியில் சீட்டெல்லாம் மாட்டி அதுக்குள்ளேயும் பண்ணக்குள்ளே வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணணும். ஸோ அதுக்கு வேண்டி ஸோ இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கங்க. கவர் எடுத்துகிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துகிட்டு நம்ம ஹேண்டில் வந்து ஒரு 2-3 சுற்றிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சுற்றினதுக்கப்புறம் ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகிறது இல்லை. என்னாச்சு? ஸோ அந்த மாதிரி சுற்றினதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஓ என்னாச்சு? ஸ்டார்ட் ஆகிறது இல்லை. ஒரு நட்டு லைட் லூஸாக இருக்குது. நட்டை மட்டும் லைட் டைட் பண்ணிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து அப்படியே வச்சிட்டிங்க வச்சுங்களேன், அப்படியே வண்டி அப்படியே ஸ்டார்டிங்லேயே அப்படியே ரேஸ் ஆகி இருக்கும். வண்டி ஆஃப் ஆகாது. ஓரளவுக்கு ரொம்ப ஆர்பிஎம் வேண்டாம், ஓரளவுக்கு மீடியம் ஆர்பிஎம் வச்சுட்டு ஆர்பிஎம் வச்சதுக்கப்புறம் ஸோ இதெல்லாமே அப்படியே கிளிப்பெல்லாம் கழட்டி விட்டு மறுபடியும் நீங்கள் வந்து வண்டி பழையபடி இதாகிட்டிங்கன்னா போதும். ஸோ இவ்வளோதாங்க ஒரு சின்ன ட்ரிக். ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு பிளான். ஏன்னா வண்டி தள்ளி வரக்கு ஆள் இல்லை, நம்மளால் தள்ளவும் முடியறதில்லை, தனியாக வந்து வண்டி தள்ளவும் முடியறதில்லை. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு பிளான், வேறு இல்லை. ஸோ வண்டி வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகி நம்ம அந்த கவர் வந்து எக்ஸலேட்டரில் சுற்றிட்டோன்னா அப்படியே வந்து ரேஸ் ஆகி நின்றுக்கு வண்டி. அப்படியே வந்து நம்ம வண்டி வந்து பழைய சீட்டு மாட்டிட்டு இந்த வண்டியில் வந்து சைடு டோரெல்லாம் எடுத்து மாட்டிட்டோன்னா வண்டி ரெடி ஆகிடும். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதாங்க அந்த பிளான். ஓகே பாய். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.